பெரியாரை எவ்வளவு வெளிப்படையாக, கடுமையாக, மூர்க்கமாக பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்று சொல்லுகிற நிலை வளர்ந்திருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியம் என்பது சனாதன எதிர்ப்பு தான் அடங்கியிருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியம் என்பது இந்து ராஷ்டிரம் அமைப்பதை தடுப்பதில் தான் அடங்கியிருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியம் என்பது மதவழி தேசியத்தை உடைத்தறிவதுதான் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது மொழிவழி தேசியம். சாதி அடிப்படையிலான கொடுமைகளை நாம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே எதிர்த்தவர்கள் இடதுசாரிகள். வெண்மணியில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, வாச்சாத்தியில் பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கான நீதி பெறுகிற போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் இருந்து அந்த நாள் வரையில் அம்பேத்கர் இயக்கங்கள் போராடாத களங்களில் இடதுசாரிகள் போராடி இருக்கிறார்கள். எனவே இடதுசாரிகள் முற்போக்கு சக்திகளாகவும் நமது நட்பு சக்திகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் எந்த ஆதாயமும் இல்லாமல் அந்த களத்தில் நாம் இருக்கிறோம். ரவிக்குமார் அவர்கள் தமிழ் மண் இதழிலே ஒரு கட்டுரை எழுதிய போது பெரியார் குறித்த சில விமர்சனங்கள் வெளிவந்தன. அந்த நேரத்தில் பெரியார் இயக்கங்கள் மிக கடுமையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக எதிர்வினையாற்றினார்கள். சில அம்பேத்கர் இயக்கங்களையே தூண்டிவிட்டு என்னை ஒருமையிலே பேச வைத்தார்கள். இதே மதுரையில் இன்னொரு இயக்கம், அந்த இயக்கத்தின் தலைவர் ஒரு அரங்கு கூட்டத்திலே என்னை வாடா போடா என்றெல்லாம் பேசினார்கள். நான் எழுதவில்லை, ரவிக்குமார் எழுதிய எழுத்துக்கு. அந்த எதிர்வினைக்கு பிறகு நான் ரவிக்குமார் அவர்களை அழைத்து எழுத வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவரும் நிறுத்திவிட்டார். எழுதிய கட்டுரைகளை பதிப்பிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவரும் மறந்துவிட்டார். ஆனால் இன்றைக்கு பெரியாரை எவ்வளவு வெளிப்படையாக, கடுமையாக, மூர்க்கமாக பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்று சொல்லுகிற நிலை வளர்ந்திருக்கிறது. பிராமணர் அல்லாதார் இயக்கத்தை கட்டிய பெரியார் வாழ்ந்த மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கத்தை கட்டக்கூடிய சூழல் வளர்ந்தது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தலித் அல்லாதார் இயக்கம், அனைத்து சமுதாய பேர் இயக்கம் என்கிற பெயர்களை கட்டினார். இந்த விளைவுகள் எல்லாம் வலதுசாரிகளின் ஆதிக்கத்தால் இங்கே உருவாகி வருகின்றன. சனாதன சக்திகளின் ஆதிக்கத்தால் இங்கே வளர்ந்து வருகின்றன. எனவே சாதி ஒழிப்பு என்கிற அரசியலை நீர்த்து போக செய்கிறார்கள். சகோதரத்துவத்தை தகர்க்க பார்க்கிறார்கள். உண்மையான தமிழ் தேசியம் என்பது சனாதன எதிர்ப்பு தான் அடங்கியிருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியம் என்பது இந்து ராஷ்டிரம் அமைப்பதை தடுப்பதில் தான் அடங்கியிருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியம் என்பது மதவழி தேசியத்தை உடைத்தறிவதுதான் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது மொழிவழி தேசியம். மதவழி தேசியம் என்பது மொழிவழி தேசியத்தை எதிர்த்த ஒரு அரசியல். அது இந்தியா முழுவதும் ஒரே மதம், அதுதான் மதவழி தேசியம். அப்படி என்றால் மொழிவழி அடிப்படையில் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது, மதவழி அடிப்படையில் தான் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாநில அடிப்படையில் ஒரு தேசியவாதம் உருவாகக்கூடாது, தேசிய அளவில் இந்திய அடிப்படையில் தான் ஒரு தேசியவாதம் உருவாக வேண்டும். அந்த தேசியம் மதவழி அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். இதுதான் வலதுசாரிகளின் அரசியல், இதுதான் RSS அரசியல், இதுதான் பிஜேபியின் அரசியல். அதனால்தான் நாம் பெரியார் என்கிற ஆயுதம் தவிர்க்க முடியாததாக உணர்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஆயுதம் காலத்தின் கட்டாயம் என்று நாம் கருதுகிறோம், நம்புகிறோம். ஆனால் அந்த பெரியாரையே நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம் என்பது எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.